நெத்தலி மீன் குழம்பு பண்ண போகிறேன். நெத்தலி மீன் குழம்புக்கு மசாலையெல்லாம் அரைச்சி அதில் 4 பச்சை மிளகா இது வெட்டி போட்டிருக்கு. இப்போ புளியும் உப்பும் போட்டு புளியும் உப்பும் கரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து கொஞ்சம் வத்தின பிறகு நெத்தலி மீன் போடலாம். இந்த நெத்தலி மீன் குழம்பு ஏற்கனவே நான் சேனலில் போட்டுட்டேன். அதனால தான் ஃபுல் வீடியோ எடுக்கல. இது குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்து வற்றணும். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு சொன்னால் இதனுடைய முழுமையான இது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நெத்தலி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தெரியணும்னு சொன்னால் லாங் வீடியோவில் போட்டிருக்கிறேன். லாங் வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சுருக்கமாக எடுத்து போடுறேன். இது இன்னும் ஒரு வேண்டுகோள் வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ மீனை போடலாம். யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்க என்னென்ன தகுதி வேணுமோ அந்த இதெல்லாம் அவங்க கேட்டதெல்லாம் நான் 3-4 மாதத்துக்கு முன்னே முடிச்சிட்டேன். இது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் கேட்டிருந்தாங்க. 5000க்கு மேலே வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. ஆனால் வந்து அவங்க அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்களாம். வந்து லாஸ்ட்டு 365 நாள் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கணக்கெடுப்பாங்களாம். மற்றபடி சப்ஸ்கிரைபரு இது வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஃபாலோவர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து 1 மில்லியன் மேலே 1.3 மில்லியன் வியூவர்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நான் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது யூடியூபர் இந்த வீடியோ பார்த்தா எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்டில் பண்ணுங்க. இப்போ நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளித்து இதுக்கு மேலே ஊற்றணும்.